ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இது ஒரு பெரிய கேள்வி. வாழ்க்கை முறையையும் வேலையையும் சமநிலைப்படுத்த முடியுமா? இது ஒர்க் ஷாப் பண்ணக்குள்ள the ஃபர்ஸ்ட் கேள்வி இஸ், ஏன் மேம் லைஃப் ஒர்க் பேலன்ஸ் வேணாமா மேம்? லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா மேம் ஒர்க்கோட? why the people are telling work life balance instead of life work balance? ஸோ the way how we are perceiving ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம எப்பயுமே முதன்மையாக கொடுக்கக்கூடியது நம்ம வேலை. நான் ப்ரொஃபஷ்னலாக நான் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னா நான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது ஒர்க்கு தான். சம்டைம்ஸ் வி ஆர் இக்னோரிங் தட் லைஃப், வி ஆர் கிவிங் ப்ரியாரிட்டைஸ் டு ஒர்க். ஸோ இதனால தான் இது ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற வேர்டே நம்ம அதிகமாக பேசுகிறோம். இது இப்போ சமகாலத்தில் கான்டெம்பரரி வேர்ல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா? ஆக்சுவலாக யோகாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் த பிளேஸ் வேர் யூ ஆர் ஒர்க்கிங் யூ கேன் டூ யோகா. அதை தான் நாங்கள் சேர் யோகான்னு கூட அவங்க சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலையே ஒரு சில பயிற்சி முறைகளை, மூச்சு பயிற்சி, ஆசனா அண்ட் பேசிக்கான, இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, சோம்பலாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோம்பல் முறிப்பீங்க. அதை நாங்கள் யோகாவில் ஊர்த்துவ டடாசனம், ஸ்ட்ரெச் பண்ணுறது, பாடியை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணக்குள்ள தட் வில் ஹெல்ப் அஸ் டு இன்க்ரீஸ் தட் ஆக்சிஜன் லெவல் இன் அவர் பாடி. ஸோ அது மாதிரியான பயிற்சி முறைகள் பண்ணுறது மூலமாகவும், உட்காந்துருந்த இடத்துலையே நம்ம மெடிடேஷன் பண்ணுறது மூலமாகவும், குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு ஒன்று சொல்லுவாங்க, QRT, DRT, அதாவது டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இதெல்லாம் சேரில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். குயிக் ரிலாக்ஸேஷன், நான் ஸ்க்ரீனை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ளே எனக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும், ஐ ப்ராப்ளம் வரும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 minutes குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், 5 minutes டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறதன் மூலமாக இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய, ஒர்க் கல்ச்சரில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைக்கிறோம். இதை குறைக்கிறதுனால என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. என்னென்னா ஒருத்தவங்களை பார்த்தா என்னால் பேசக்கூடிய நிலைமை கூட நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகாமல் இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஒருத்தனை பார்த்தா ஒருத்தனை பொறாமப்படுறதுக்கோ இல்லை அவனை பார்த்து பிடிக்கலங்கிறதுக்கோ இது மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாகுது. பட் இந்த யோகா செல்ஃப் அவேர்னஸை, தன்னோட விழிப்பு நிலையை அதிகப்படுத்துறதுனால இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இட்ஸ் என்ஹான்ஸ் ஓவரால் வெல்பீயிங். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல், சோஷியல், எமோஷ்னல், அது வெல்பீயிங் எல்லாத்தையுமே இந்த யோகா நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம இருக்கிற இடத்துலையே வேலை பார்க்குற சூழ்நிலைகளோடு சேர்ந்து இந்த யோகா பயிற்சி முறையை செய்வதன் மூலமாக கிடைக்கிது. இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.